அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேராமிலிட்டரி பொறுத்தளவில் எஸ்எஸ்சிஜிடியில் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறீங்க, சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிஜிடி அதாவது பேராமிலிட்டரி ஃபோர்ஸை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதாவது அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து 2004 கீழே மட்டும்தான் அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அவங்களுக்கு மாதம் பென்ஷன் போனதுக்கப்புறம் பென்ஷன் வரும். மினிமம் 10 வருஷம் பண்ணலாம், 20 வருஷம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 20 வருஷம் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பென்ஷன் வரும். 60 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஃபுல் பென்ஷன், அதாவது நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் வந்தது. 2004க்கு மேலே என்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்பளத்தில் பாதி ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடிச்சிக்குவாங்க. அந்த தொகையிலேருந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து குறிப்பிட்ட தொகை நமக்கு சேர்த்து பென்ஷன் கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் மினிமம் சர்வீஸ் பண்ணணும். 10 வருஷம் மினிமம் சர்வீஸ் பண்ணல, நம்ம அதுக்கு இடையில போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது குறிப்பிட்ட தொகை 1,30,000 கிட்டத்தட்ட இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த அமௌண்ட்டு கட்டிட்டு தான் வெளியே போக முடியும். நம்ம 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாக வெளியே போய்க்கலாம். நமக்கு பிடிச்ச அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ருவாங்க. இல்லை நான் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போனாலும் என்பிஎஸ்ஸை நம்ம எத்தனை அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்தும் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இது பெனிஃபிட்டு நமக்கு கையில் மொத்த தொகையாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இல்லை நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். நம்ம 60 வயசுலையும் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு போகலாம். 60 வயசு வரைக்கும் கமிட்மெண்ட் எதுவும் இல்லை, எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னா வீட்டில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே நல்லா சம்பளம் வரும், சர்வீஸ் அதிகமாக சூப்பரான சம்பளம் வரும், நல்ல சம்பளம். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துட்டு எல்லாருமே இருந்துருவாங்க. 60 வயசு வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது 60 வயசுக்கு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். அதுக்கான நமக்கு 60 வயசுக்கு சர்வீஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் அந்த நம்மளோட பிடிச்ச அமௌண்ட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பெரிய தொகையாக தெரியும் நமக்கு. ரெண்டாவது நம்ம வயசு சர்வீஸ் அதிகமாக நம்மளோட சம்பளம் இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ 60 வயசு 55 58 வயசுங்கும்போது 58 வயசுக்கான வேலையை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதுக்குள்ளே நமக்கு சர்வீஸ் ப்ரொமோஷன் வந்துடும், இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போயிடுவோம். அப்படிங்கும்போது வேலை கம்மியாக இருக்கும், சம்பளம் ஜாஸ்தியாகும். இதில் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு 60 வயசு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா. இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, இபிஎஸ். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து 2003 முடிஞ்சுது. அப்புறம் என்பிஎஸ் 2004 இப்போ வரைக்கும் என்பிஎஸ் சிஸ்டம் இருந்துகிட்ருக்கு. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு அந்த சிஸ்டம் இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த யூபிஎஸ் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், மினிமம் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். இது கம்பல்சரி. 10 வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படி இல்லை, வேறு பக்கம் வேலை கிடச்சிருச்சு, இல்லை பெஸ்ட்டான ஜாப் கிடச்சிருச்சு, இல்லை கவர்மெண்ட் வேலை சிவிலில் கிடச்சிருச்சு, இல்லை ப்ரொமோஷன் ஆகி ஸ்டேட் இதில் போகிறோம், நம்ம வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணி தான் போகணும். 10 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. ஃப்ரீயாக போய்க்கலாம், க்ளீன்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். நம்ம தொகை எவ்வளோ பிடிச்சிக்காங்களோ அதை கொடுத்துருவாங்க. புதுசாக வந்து இபிஎஸ் திட்டத்துலேயும் இதே தான். ஆனால் இதில் வந்து இபிஎஸ் சிஸ்டத்தில் என்ன அடுத்த ஒரு இதுனா 25 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். பழைய சிஸ்டம் வந்து 20 வருஷம் இருந்ததில்ல. இப்போ இபிஎஸ் வந்து 25 இயர்ஸ் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பென்ஷன் அமௌண்ட் வரும். 45%, 50% அந்த மாதிரி பென்ஷன்ஸுக்கு அமௌண்ட்டு நமக்கு பென்ஷனில் ஸ்கீம் வரும். இல்லை நம்ம சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணலாம், 60 வயசு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். நம்ம 60 வயசு வரைக்கும் ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம 60 வயசு வரையும் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். அது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பென்ஷன் வந்துடும். நமக்கு ஃபுல் பென்ஷன் வரும், அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு வரும். நல்ல பெனிஃபிட் தான் அவங்களுக்கு. நமக்கு எப்படி வசதியோ அது அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு வெளியில் நல்ல வேலை கிடச்சிருக்கு, இதோட பேங்க்லேயோ இல்லை வேறு இதுலேயோ நல்ல வேலை கிடைக்கினாலும் போய்க்கலாம். ஆனால் மினிமம் 10 வருஷம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணம் கட்ட தேவையில்லை. வெளில போகும்போது 10 வருஷத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் 1,20,000 நினைக்கிறேன் வெளில போகும்போது கட்டணும். 10 வருஷத்துக்கு உள்ளே போனோம் அப்படின்னா. இல்லை அப்படி 10 வருஷத்துக்கு மேலே எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னா பணம் ஒன்றும் கட்ட தேவையில்லை. ஆனால் பேராமிலிட்டரி டிபார்ட்மெண்ட் பொறுத்து நல்ல சம்பளம், அதனால் மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க.
வயசாக சர்வீஸ் ப்ரொமோஷனாக நல்ல சம்பளம், வேலையும் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும், நல்ல சம்பளம் அதிகமாகும். ப்ரொமோஷன் ஆச்சுனாவே நல்ல சம்பளம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.